தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத் பெண்களுக்கான 50 கிலோ மல்யுத்த பிரிவில் களமிறங்கினாங்க. இவங்க இதுவரைக்கும் தோல்வியே தழுவாத வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானிய வீராங்கனையான யூய் சூசாஷியை வீழ்த்தி ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தேர்வானாங்க. ஆனால் இவங்க தேர்வாகி அடுத்த 5 மணி நேரத்திற்குள்ளாகவே இவங்க 50 கிலோலேருந்து 100 கிராம் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்களை நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுச்சு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. இது திட்டமிட்டு தான் செய்யப்பட்டுச்சா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எழும்புது. அரையிறுதி போட்டிக்கு போகும்போது சரியான எடையோட இருந்த வினேஷ் போகத்தை தன்னிச்சையாக அவசரமாக எடை சரிபார்க்க சொன்னது யாரு? எப்போ வேணாலும் எடை சரிபார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் சரியா அரையிறுதி போட்டி முடிந்த 5 மணி நேரத்திற்குள்ளாகவே இறுதி போட்டிக்கு 12 மணி நேரம் இருக்கும்போதே யாரு அவசரமாக எடை சரிபார்க்க சொன்னது? சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் வினேஷ் போகத்துக்கு மட்டும் 15 நிமிட அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய பரிசோதனையை எதுக்காக செஞ்சாங்க? ஏன் 30 நிமிடம் அவகாசம் இருக்கக்கூடிய எடை பரிசோதனையை செய்யல? பாஜக எம்பியும் இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய PT உஷா அந்த இடத்துல இருந்து வினேஷ் போகத்துக்கு ஆதரவா பேசாம எங்க போனாங்க? அது மட்டும் இல்லாம அரையிறுதி போட்டியில வினேஷ் போகத்துக்கு எதிராக களமிறங்கின வீராங்கனைக்கும் இந்த எடை பரிசோதனை செய்யப்பட்டதா? அவங்க சரியான எடையோட தான் இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்து கூட போய் பேசி ஆதரவா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யாம இருந்தது ஏன் அப்படின்னு பல வலுவான சந்தேகங்கள் நமக்கு எழுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வினேஷ் போகத் ஏற்கனவே நான் ஒலிம்பிக்ல பங்கேற்காம இருக்கிறதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அந்த விஷயங்கள் தான் இப்ப இறுதி கட்டத்துல அரங்கேறி இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுந்திருக்கு. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்பிச்சதுல இருந்து வெண்கல பதக்கம் வாங்கின இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு கூட வாழ்த்து தெரிவிச்ச மோடி வெள்ளி பதக்கத்தை உறுதி செஞ்ச வினேஷ் போகத்துக்கு எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கல. ஆனா இவங்க தகுதி நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே வினேஷ் போகத் நீங்க வீரர்களுக்கெல்லாம் வீரர், எல்லாருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியவங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடியவங்க, இந்த பிரச்சனை எங்களுக்கும் மனவேதனையை தான் அளிக்குது அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதே பிரதமர் மோடி தான் கடந்த ஆண்டுகள்ல மல்யுத்த வீரர்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக எல்லா வீரர் வீராங்கனைகளும் தெருவில் இறங்கி போராடினப்ப அமைதியா இருந்தாரு. அமைதியா இருந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் திரட்டி காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு இந்தியாவுக்காக பதக்கங்களை வாங்கி குவிச்ச வீரர்களையும் வீராங்கனைகளையும் ரொம்பவே மோசமான முறையில நடத்தினாங்க. அப்பெல்லாம் அமைதியா இருந்த பிரதமர் மோடி இப்ப வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே வாயை திறந்திருக்காரு. இந்தியாவுக்காக நாங்க பதக்கங்கள் வாங்கி கொடுத்ததெல்லாம் இப்படி கண்ணீர் சிந்துறதுக்கு தானா அப்படின்னு கேட்டு கண்ணீரோட தாங்கள் வாங்கின பதக்கங்கள் எல்லாத்தையுமே வீரர்களும் வீராங்கனைகளும் திருப்பி கொடுத்தப்ப பிரதமர் மோடி அமைதியா தான் இருந்தாரு. இப்ப இந்த தகுதி நீக்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் சரியான நேரத்துல முறையாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்துக்கிட்ட வாதாடாம இருந்ததுக்காக வருத்தப்பட்டு என்னால இதுக்கு மேல முடியல, என்னுடைய வலிமைகள் எல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு வினேஷ் போகத் ரொம்பவே மனமுடைஞ்சு தன்னோட ஓய்வையும் அறிவிச்சிருக்காங்க. தேசத்துக்காக போராடின போராட்ட களத்திலையும் சரி, மல்யுத்த களத்திலையும் சரி, வினேஷ் போகத் நீங்க தான் எப்பவும் சாம்பியன்.